Hello friends, welcome to Interesting Topics. இன்னைக்கு நம்ம இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 1 2024 இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஹோட்டலில் தான் நம்ம வந்து இட்லி கெட்டி சட்னியும் பார்சல் சொல்லியிருக்கோம். அநேகமாக வரதுக்குள்ளேயே நம்ம வந்து ரிவ்யூ முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் பார்ட்ஸ் மாதிரியே எடுத்தோடனே கொடூரமான கொலைகள்லாம் வந்து காட்டுறாங்க. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோனோட இன்ட்ரோடக்ஷன். மாயா ரயன் இவங்க ரெண்டு பேரும் வந்து கப்புள்ஸ் வந்து 5th anniversary-யை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப் மாதிரி ஒன்று போகிறாங்க. அந்த போகிற வழியெல்லாம் செம்மையாக இருக்குது. வழக்கமாக வந்து யூஎஸ் ஹாரர் மூவிஸ், ஹாலிவுட் ஹாரர் மூவிஸ் அப்படின்னாக்க உங்களுக்கு லொக்கேஷன் வந்து சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த மூவிலையும் அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்து ரொம்ப இவங்க சூஸ் பண்ண லொக்கேஷனாக இருக்கட்டும், அதை வந்து இவங்க கேமராவில் வந்து ஆங்கிளில் வந்து காட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றில் போயிட்டு சாப்பிட்றாங்க. அங்கேயே பார்க்குறாங்க எல்லாம் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பர்சன் மிஸ்ஸிங் அந்த பர்சன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரே வந்து ரொம்ப வித்தியாசமாக ஸ்ட்ரேஞ்சாக இருக்க வந்து வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தா அவங்க கார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ அங்கே லோக்கல் ஊர்க்காரங்கெல்லாம் வராங்க. அந்த ரெஸ்டாரண்ட்காரங்களாம் வந்துட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம், நாங்கள் சொல்கிற இடத்துல போய் தங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு வந்து ரயன் வந்து. அதுக்கப்புறம் இவரும் ஒத்துக்கிறாரு, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா பேச்சை கேட்டு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா போகிறாங்க. இந்த வீடும் வந்து பார்த்தீங்கன்னா வுட்ஸில் தான் இருக்குது. வுட் ஹவுஸ் வந்து அமெரிக்கன் வுட் ஹவுஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் வந்து நைட் டைமில் வந்து ரொம்ப பயமாகவும் இருக்கும். இவங்க வந்து இங்கே போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க பாருங்களேன். நைட்டு வந்து இவங்களுக்கு தனியாக இருக்காங்க. மாஸ்க் போட்ட ஒரு லேடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கதவை தட்டி கேட்குறாங்க. அந்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். வந்து அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அப்போ தான் ரயனுக்கு வந்து ஞாபகம் வருது, அவரோட இன்ஹாலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்லேயே, அவருடைய கார்லேயே இருக்கும். ஸோ இப்போ அவர் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வந்து பார்த்தீங்கன்னா இவர் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த லேடி வந்து தமரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க மாயா தனியாக இருக்கும்போது இவங்க வந்து பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்து திரும்பி வந்துடுறாங்க பாருங்களேன். தில்லையே மாஸ்க் போட்ட ஒரு ஆள் வந்து உள்ளே இருக்கான். வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து செம்மையாக இருக்கும். அந்த சீன் வந்து நடுவில் கரண்ட் வேறு போயிடும். அந்த சீன்லாம் வந்து சும்மா வேறு லெவலில் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா இவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் சீலிங்லேருந்து ஏதோ ஒன்று கொட்டும். சீலிங்லேருந்து கோழியை வந்து இவங்க வந்து அறுத்து ரத்தத்தை வந்து மாஸ்க் போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்களுடைய பிளேட்டில் வந்து விழுகும். அப்படியே இவங்க அப்படியே கத்திட்டு அப்படியே வருவாங்க பாருங்களா. இதுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் பொழைச்சாங்களா அப்படின்றது தான் மூவி ஸ்டோரி. இந்த படம் வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அந்த பார்ட்டு மாதிரியே இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த பார்ட்டு இன்னுமே ஸ்பெஷல் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேற ஒரு ரிவ்யூவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.